நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மனைவியை மாமியார் வீட்டில் விட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கணவன் சடாரென குறுக்கே பாய்ந்து சரமாரியாக தாக்கிய இளைஞர், பெரிய கல்லை தலையில் போட்டு துடிக்க துடிக்க கொன்ற பயங்கரம். மொத்த சம்பவத்திற்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மனைவி, தாலி கட்டிய கணவனை காதலனை ஏவி துடிக்க துடிக்க கொன்றுவிட்டு கபட நாடகமாடிய மனைவி சிக்கியது எப்படி? பின்னணி என்ன? கர்நாடகா பெலகாவியை சேர்ந்த சிவனகவுடா பட்டீலுக்கும் ஷைலாவுக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. தன்னுடைய அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது. அதனால அவங்க வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வரேன்னு கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க மனைவி ஷைலா. அதுக்கு ஓகே சொன்ன கணவர் மனைவிய அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு 2 வீலர்ல போய்கிட்டு இருந்திருக்காரு. மனைவி வீட்டுல இருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே மனைவி ஷைலாவுக்கு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு போன் வந்திருக்கு. உங்க கணவர் ரோட்ல இறந்து கிடக்குறாரு, யாரோ அவரை கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த மனைவி தலை சிதஞ்ச நிலையில இறந்து கிடந்த கணவரோட சடலத்தை பார்த்து கதறி அழுது இருக்காங்க. கணவனை இழந்த துக்கத்துல துடிச்சுக்கிட்டு இருந்த மனைவி கிட்ட இப்ப எப்படி விசாரிக்கிறதுன்னு நினைச்ச போலீஸ் முதல்ல சிவனகவுடா பட்டீலோட சடலத்தை போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஷைலா அழுகைய நிறுத்திட்டு கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் அவங்க கிட்ட போய் விசாரிச்சாங்க. உங்க கணவருக்கு யார் கூடவாது பகை இருக்கா? ரீசெண்டா யார் கூடவாது சண்டை போட்டேன்னு உங்ககிட்ட எதுவும் சொல்லி இருக்காரான்னு கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லல சார், என் புருஷன் தங்கமானவர், யார்கிட்டையும் சண்டை போட மாட்டாருன்னு சொல்லி கதறி அழுதிருக்காங்க ஷைலா. சிவனகவுடா பட்டீல கொன்னது யாருன்னு போலீஸ் பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சுட்டு இருந்தப்ப வாலண்டரியா போலீஸ் கிட்ட போய் பேசியிருக்காங்க ஷைலா. முதல்ல தன்னோட கணவருக்கு யார் கூடயும் பகை இல்லைன்னு அடிச்சு சொன்னவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே மாத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல்ல என் கணவருக்கு யாரோ ஒருத்தர் கூட தகராறு ஏற்பட்டுச்சு, கடைசியா 2-3 நாள் கூட வீட்டுல வச்சு போன் பேசும்போது யார்கிட்டயோ கோபமா பேசிக்கிட்டு இருந்தாரு, ஆனா அது யாரு என்னங்கிற விவரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்களேன்னு போலீஸுக்கு சந்தேகமும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மனைவி ஷைலாவோட செல்போனை வாங்கி செக் பண்ணி பார்த்திருக்காங்க போலீஸ். அப்போ ஒரு நம்பர்ல இருந்து மட்டும் ஷைலாவுக்கு அடிக்கடி கால் வந்திருக்கு. இதே மாதிரி இவங்களும் அந்த நம்பருக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசியிருக்காங்க. அவ்வளவு ஏன் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஷைலா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி இருந்திருக்காங்க. அதுதான் போலீஸுக்கு சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தி இருக்கு. அடுத்து மனைவி ஷைலாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் லேடி ஆபீசரை வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் யாரோடது, எதுக்கு டெய்லி பலமுறை அந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருக்குன்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. முதல்ல வாயே திறக்காம மௌனமாவே இருந்தாலும் ஒரு கட்டத்துல போலீஸோட கேள்விகளை சமாளிக்க முடியாம எல்லா உண்மைகளையும் கொட்டி இருக்காங்க. 38 வயசான ஷைலாவுக்கும் பக்கத்து வீட்டுல இருந்த ருத்ரப்பாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல திருமணத்தை மீறிய உறவா மாறி இருக்கு. கணவன் சிவனகவுடா பட்டீல் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா காதலன் ருத்ரப்பாவை வீட்டுக்கு வர வச்சு காதலை வளர்த்திருக்காங்க ஷைலா. இவங்க 2 பேருக்கும் இடையில 1 வருஷத்துக்கு மேல தகாத உறவு இருந்திருக்கிறதாகவும் பல நேரங்கள்ல இருவரும் தனிமையில இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல
நடுவுல கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி மனைவிக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் உள்ள தொடர்பை பத்தி சிவனகவுடாவுக்கு தெரிஞ்சிருக்கு. விஷயம் தெரிஞ்சு பயங்கரமா கோவப்பட்ட சிவனகவுடா மனைவி ஷைலாவையும் பக்கத்து வீட்டுக்காரன் ருத்ரப்பாவையும் கண்டிச்சிருக்காரு. ஆனா அதை மீறியும் அவங்க 2 பேரும் தொடர்ந்து பேசி பழகிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால சிவனகவுடாவுக்கும் மனைவி ஷைலாவுக்கும் இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு தொந்தரவு தான், நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான்னு நினைச்ச ஷைலா கணவரை கொன்னாதான் நமக்கு நிம்மதின்னு நினைச்சிருக்காங்க. தன்னோட காதலன் ருத்ரப்பா கிட்ட போய் சிவனகவுடாவை கொன்னுட்டு வா, நாம எங்கேயாச்சும் கண்காணாம இடத்துக்கு போய் வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கணவனை எங்க வச்சு கொல்லணும், எப்படி கொல்லணும்னு பக்காவா பிளான் போட்டும் கொடுத்திருக்காங்க. எங்க அம்மா வீட்டு பக்கத்துல தான் ஆள் நடமாட்டமே இருக்காது, அங்க வச்சு நீ கதையை முடிச்சிருன்னு காதலன் கிட்ட சொன்ன ஷைலா தன்னுடைய கணவர் கிட்ட போய் தன்னை அம்மா வீட்டுல விட்டுட்டு வர சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மனைவி ஷைலாவை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு 2 வீலர்ல வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தப்பதான் சிவனகவுடாவை வழிமறிச்சு தாக்கி தலையில கல்லை போட்டு கொடூரமா கொன்னு இருக்காரு ருத்ரப்பா. அது மட்டும் இல்ல, என் புருஷனோட உயிர் போறத நான் என் கண்ணால பார்க்கணும், எனக்கு வீடியோ கால் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஷைலா. அதனால சிவனகவுடா தலையில கல்லை தூக்கி போடும்போது காதலி ஷைலாவுக்கு ருத்ரப்பா வீடியோ கால் பண்ணி அந்த கொடூர காட்சியை லைவ்ல காட்டியிருக்காரு. புருஷன் துடிக்க துடிக்க இறக்கிறத ஷைலா வீடியோ கால்ல கண்குளிர பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. முதல் முறை விசாரிச்சப்ப தன் கணவருக்கு யார் கூடயும் எந்த பகையும் இல்லைன்னு போலீஸ் கிட்ட சொன்ன ஷைலா தன்னுடைய காதலன் ருத்ரப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னா மாட்டிப்போம், ஒரு சிலர் கூட தகராறு இருந்துச்சுன்னு சொன்னாதான் போலீஸுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது, அந்த கோணத்திலேயே விசாரிச்சுட்டு இருப்பாங்கன்னு ருத்ரப்பா தான் ஷைலாவை மாத்தி பேச சொல்லியிருக்காரு. அப்படி மாத்தி மாத்தி பேசினதால தான் 2 பேரும் போலீஸ் கிட்ட மாட்டி இப்போ ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனைவியுடன் ஏற்பட்ட தகராறால் கோபித்துக் கொண்டு வயல்வெளிக்கு சென்ற கணவன், வயல்வெளியில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்த பொறியியல் பட்டதாரி, தலை மற்றும் உடலில் வெட்டுக்காயம் இருந்ததால் அதிர்ச்சி. சந்தேகத்தின் பேரில் மனைவி மற்றும் மாமனாரிடம் விசாரணை நடத்தும் காவல்துறை. பொறியியல் பட்டதாரியை கொன்றது யார், நடந்தது என்ன? வயலுக்குள்ள ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறதா அதிகாலை 5 மணிக்கு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்ப கை, கால், முகம், வயிறு, முதுகுன்னு உடம்புல எல்லா இடத்துலயும் ரத்த காயங்களோட ஒருத்தர் இறந்து கிடந்திருக்காரு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சதுல இறந்து கிடக்கிறவரு பெரம்பலூர் கோனேரி பாளையத்தை சேர்ந்த பெரிய சாமிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு போலீஸ் தகவல் சொல்லி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு அங்க பெரிய சாமியோட மனைவி சுகந்தி தன்னோட கணவர் சடலத்தை பார்த்து கதறி அழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய சாமிய கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். யாரு கூடயாவது அவருக்கு முன்பகை இருக்கா, கொலை நடக்கிறதுக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி யார் கூடவாது சண்டை போட்டு இருக்காரா அப்படிங்கிற கோணத்துல விசாரிச்சாங்க. அதுலதான் போலீஸுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னா, 2 நாள் முன்னாடி தான் கொல்லப்பட்ட பெரியசாமி மேல அவரோட மனைவி சுகந்தி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து அது என்ன கம்ப்ளைண்ட், கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறம் போலீஸோட சந்தேகங்கள் எல்லாம் ஒண்ணா விலக ஆரம்பிச்சிருக்கு. பெரம்பலூர் கோனேரி பாளையத்தை சேர்ந்த பெரியசாமிக்கும் நொச்சி குளத்தை சேர்ந்த சுகந்திக்கும் 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 5 வயசுல நிதர்சன், 3 வயசுல மகிமித்ரங்கிற 2 மகன்கள் இருந்திருக்காங்க. பொறியியல் பட்டதாரியான பெரியசாமி சென்னையில தங்கி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கு அப்புறம் சென்னையிலேயே பொறியியல் சார்ந்த ஒரு சின்ன அளவிலான பிசினஸ் பண்ணதா சொல்லப்படுது. ஆனா வேலையும் செட் ஆகாம பிசினஸும் செட் ஆகாததால கடந்த 6 மாசத்துக்கு முன்னால திரும்பவும் சொந்த
ஊருக்கே வந்திருக்காரு. இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தையும் பிசினஸ்ல இழந்துட்டதால ரொம்ப மன உளைச்சல்லையே இருந்திருக்காரு. அந்த மன உளைச்சல் நாளாக மன அழுத்தமா மாறி ஒரு கட்டத்துல மனநல பாதிப்பா மாறி இருக்கு. தகராறும் ஏற்பட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல மனைவியோட நடத்தையிலையும் சந்தேகப்பட்ட பெரியசாமி தினமும் மது குடிச்சிட்டு வந்து சுகந்திய சரமாரியா அடிச்சிருக்காரு. குழந்தைங்க முன்னாடி தகாத வார்த்தைகள்ல பேசி அடிச்சு துன்புறுத்தி எல்லை மீறி நடந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கணவன் தன்னை அடிச்சு சித்திரவதை பண்றதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சுகந்தி. அந்த அடிப்படையில போலீஸ் பெரியசாமியையும் சுகந்தியையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மனைவியை அடிக்காம ஒழுங்கா இருக்கணும்னு பெரியசாமிய காவலர்கள் எச்சரிச்சு அறிவுரை கூறி அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, இனிமேல் கணவர் நல்லபடியா நம்ம கூட இருப்பார்னு நினைச்சு வீட்டுக்கு போயிருக்காங்க சுகந்தி. ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன மறுநாளே திரும்பவும் பெரியசாமி குடிச்சிட்டு வந்து சுகந்திய கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு. பணம் லாஸ் ஆனதால மனநலம் பாதிக்கப்பட்டு இப்படி நடந்துக்கிறாருன்னு சுகந்தி பொறுமையா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், தினமுமா நரக வேதனையை அனுபவிக்க முடியும்னு கோபப்பட்டிருக்காங்க சுகந்தி. குழந்தைகளை கூட்டிட்டு நேரா தன்னோட பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டாங்க. கண்ணை கசக்கிக்கிட்டே வீட்டுக்கு போனதும் என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டே வரேன்னு அப்பா சுந்தரராஜ் கேட்டிருக்காரு. தன்னுடைய கணவர் தினமும் குடிச்சிட்டு வந்து தன்னை தகாதபடி பேசி அடிக்கிறதா சொல்லி கதறி அழுதிருக்காங்க. அப்ப வீட்டுல சுகந்தியோட தம்பி சுரேஷும் இருந்திருக்காரு. ராணி மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்த நம்ம வீட்டு பிள்ளைய இப்படி அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கானேன்னு கொந்தளிச்ச சுந்தரராஜும் சுரேஷும் பெரியசாமிய கொன்னு போட்டுறணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கணவனை கொல்றதுக்காக போறேன்னு சொல்ற அப்பாவையும் தம்பியையும் தடுக்காம நானும் உங்க கூட வரேன்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க சுகந்தி. கடந்த சில நாட்களாகவே பெரியசாமி தினமும் நைட்டு தன்னுடைய வயலுக்கு போய் அங்கதான் படுத்து தூங்கி இருக்காரு. மறுநாள் காலையில விடிஞ்சதும் வீட்டுக்கு போறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. இந்த விஷயம் சுகந்திக்கு நல்லாவே தெரியுங்கிறதால அப்பாவையும் தம்பியையும் கூட்டிக்கிட்டு நேரா அந்த வயலுக்கு போயிருக்காங்க. அங்க ஆழ்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த பெரியசாமிய இரும்பு கம்பியாலையும் கட்டையாலையும் கண்மூடித்தனமா அடிச்சு கொன்னுட்டு அந்த 3 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. சம்பவத்துக்கு 2 நாள் முன்னாடி பெரியசாமி மேல மனைவியே கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வச்சு சுகந்தி கிட்டையும் அவங்க அப்பா மற்றும் தம்பி கிட்டையும் விசாரிச்சப்பதான் பெரியசாமிய கொன்னது நாங்க தான்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் சுகந்தி, அவங்க அப்பா சுந்தரராஜ், தம்பி சுரேஷ்னு 3 பேரையும் போலீஸ் கைது பண்ணி சிறையில அடைச்சிருக்காங்க. பூர்வீக சொத்துக்காக 2 ஆண்டுகளாக மூண்ட பிரச்சனை. அமாவாசைக்குள் அவன் கதையை முடிக்காவிட்டால் உனக்கு சொத்தும் இல்லை உசுரும் இல்லை என நாள் குறித்து கொடுத்த கேரள சாமியார். சொத்துக்காக சொந்த சகோதரி மகனையே அடியாட்கள் மூலம் அறிவாளால் வெட்டி கொள்ள முயற்சி. தாய் மாமனிடம் இருந்து நகை அடகு கடை ஓனர் தப்பியது எப்படி? தாதா வேலை செய்த தாய் மாமன் சிக்கினானா? மார்ச் 26ஆம் தேதி நைட்டு திருப்பத்தூர் ஆம்பூர்ல உள்ள தன்னோட சௌடாம்பிகா நகை அடகு கடைய லாக் பண்ணிட்டு வழக்கம் போல பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு அருண். கூடவே அவருடைய நண்பரும் இன்னொரு பைக்ல போயிருக்காரு. சோலூர் பக்கத்துல 2 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டதால அருணோட நண்பர் திரும்பி பார்த்திருக்காரு. அப்போ நகைக்கடை ஓனர் அருணை மர்ம நபர்கள் அறிவாளால வெட்டிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து பதறி போய் நண்பர் ஓடி வந்ததும் மர்ம நபர்கள் அப்படியே அருணை விட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. கழுத்துல ரத்தம் சொட்ட சொட்ட வலியால துடிச்சிட்டு இருந்த அருணை அவருடைய நண்பர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காரு. அதோட போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காரு.
அதுக்கு பிறகு அங்க வந்த ஆம்பூர் கிராமிய போலீசார் சிகிச்சையில இருக்கிற அருண் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போ என்னைய வெட்டுனது யாரும் இல்ல, என்னோட சொந்த தாய் மாமன் தான் இந்த வேலைய பண்ணியிருக்காரு. எங்களுக்குள்ள 2 வருஷமாவே சொத்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இருக்காரு அருண். அடுத்து தேடுதல் வேட்டையில இறங்கின போலீசார் பெரியாங்குப்பத்துல உள்ள அருணோட தாய் மாமன் விஜயகுமார அலேக்கா தூக்கி விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கொலை பண்ண ஏற்பாடு செஞ்சேன். ஆனாலும் அவனுக்கு ஆயுசு கெட்டி போல உயிர் பழைச்சிட்டான். என் திட்டமே மண்ணா போச்சுன்னு அதிர வச்சிருக்காரு அருணோட தாய் மாமன் விஜயகுமார். விஜயகுமாரும் அருணோட அம்மாவும் உடன் பிறந்தவங்க. இவங்க 2 பேருக்குமே பூர்வீக சொத்து இருக்குது. அந்த சொத்து எனக்கு மட்டும்தான் சொந்தம். உனக்கு நகை பண்ட பாத்திரம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அதோட கடமை முடிஞ்சதுன்னு அருணோட அம்மா கிட்ட விஜயகுமார் சண்டை போட்டதோட சொத்தை கொடுக்கவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஆனா எங்க அம்மாவுக்கும் பூர்வீக சொத்துல பங்கு இருக்குது, அதனால அந்த சொத்துல பாதிய கொடுத்துதான் ஆகணும்னு அருணும் விடாப்பிடியா இருந்திருக்கு. அதனால பூர்வீக சொத்தை 2 பேருமே அனுபவிக்கவும் முடியல, விற்கவும் முடியல. இந்த சொத்து பிரச்சனை 2 வருஷமாவே நடந்துட்டு இருந்திருக்கு. விஜயகுமாரோட சகோதரி சொத்தை விட்டு கொடுத்தாலும் அருண் விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல. என் கூட பிறந்தவளே சொத்தை விட்டு கொடுக்க தயாரா இருக்கும்போது அந்த சொத்துக்கு பிறக்காத உனக்கு அவ்வளவு ஆசையான்னு விஜயகுமாருக்கு வெறி ஆகியிருக்கு. அதனால நிறைய ஜோசியர்கள் கிட்ட போய் சொத்து பிரச்சனை தீருமா, எப்பதான் என்னோட சொத்து என்கிட்ட முழுமையா வந்து சேரும்னு குறி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல உள்ளூர் சாமியார்கள், கேரளா கொல்லிமலையில இருந்து வரும் சாமியார்கள்னு விஜயகுமார் வீட்டுல அடிக்கடி காவி உடை அணிந்த சாமியார்களோட நடமாட்டமும் இருந்திருக்குது. இரவு நேரத்துல பூஜை புனஸ்காரத்தோட சத்தமும் கேட்டு இருக்குது. அப்படி வந்த ஒரு கேரள சாமியார், வர்ற அமாவாசைக்குள்ள அருணோட கதையை முடிச்சிட்டா உங்க சொத்து அப்படியே உங்களுக்கு தான் கிடைக்கும், கைய விட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமாவாசைக்குள்ள அருண் கதைய நீ முடிக்கலன்னா அருண் உங்க கதையை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு சாமியார். அதனால விஜயகுமாருக்கு அல்லு விட்டுருக்கு. மார்ச் 29 தான் அமாவாசை நாள். அப்படின்னா அதுக்கு முன்னால அருணை தீர்த்து கட்டினாதான் நம்ம திட்டமும் கைகூடும், உயிருக்கும் உத்தரவாதம்னு நினைச்ச விஜயகுமார் சான்றோர் குப்பத்துல உள்ள ஆட்டோ டிரைவர் சந்துருவுக்கு போன் பண்ணி, எனக்கும் என் தங்கச்சி மகனுக்கும் இருக்கிற சொத்து பிரச்சனைய பத்தி உனக்கு நல்லா தெரியும், அமாவாசைக்கு முன்னால அவனை க்ளோஸ் பண்ணிட்டா சொத்து எல்லாமே எனக்கு தான் வரும், நீ அவன் கதையை முடிக்க ஒரு ஐடியா கொடுன்னு கேட்டிருக்காரு. பணத்தை கட்டா விட்டெறிஞ்சா அவனை அசால்ட்டா முடிக்க கைவசம் நிறைய ஆட்கள் இருக்கிறதா சொல்லி இருக்காரு ஆட்டோ டிரைவர். கேட்ட பணத்தை கொடுத்துடலாம், அடி ஆட்களுக்கு ஏற்பாடு பண்ணிரு அப்படின்னு விஜயகுமார் சொன்னதும் 2 லட்சம் பேரம் பேசி இருக்காரு ஆட்டோ டிரைவர். 2 லட்சம் ரூபாய் கொடுக்க டபுள் ஓகேன்னு சொல்லி அட்வான்ஸா 60,000 கொடுத்த விஜயகுமார், மருமகனோட மர்டர் செய்தி மகிழ்ச்சியா என் காதுல வந்து விழுந்ததும் மீதி பணம் உங்க அக்கவுண்ட்ல வந்து விழும்னு சொல்லியிருக்காரு. அதனால கோணாமேடு திருப்பதி, கோவிந்தபுரம் ஆகாஷ், சான்றோர் குப்பம் பார்த்திபன், சந்துரு, ஜெகன் இந்த 6 பேரையும் கொலை செய்யறதுக்காக ஏற்பாடு செஞ்ச ஆட்டோ டிரைவர் கூடவே விஜயகுமாரோட மகன் வெங்கடேசனையும் அழைச்சிட்டு அருணை கொலை செய்யறதுக்காக போயிருக்காங்க. கடையை அடைச்சிட்டு நண்பரோட பைக்ல போன அருணை வழி மறிச்சு அரிவாளால வெட்டின கூலிப்பட அரைகுறையா வெட்டிட்டு எஸ்கேப் ஆனதால அவரோட உயிர் தப்பிச்சிருக்கு. விஜயகுமார், அவரோட மகன், ஆட்டோ டிரைவர் சந்துரு, அடியாட்கள்னு 8 பேரை கொத்தா கைது பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க போலீசார். மொத்தத்துல ரத்த சொந்தத்தை விட சொத்து மேல இருந்த பாசம்தான் கொலை கூட செய்யலாம்ங்கிற அளவுக்கு தாய் மாமனை மிருகமா மாத்தி இருக்குது. அதனால இந்த கொலை முயற்சி சம்பவமும் நடந்திருக்கு. மனைவியின் அக்காவுடன் தகாத உறவில் இருந்த நபர் தனது கணவர் உடனான தகாத உறவை கைவிடுமாறு அக்காவிடம் சொன்ன தங்கை பல முறை சொல்லியும் கேட்காததால் மகன்களுடன் சேர்ந்து சொந்த அக்காவையே கொன்ற பயங்கரம். கொலையாளிகள் சிக்கினார்களா? பின்னணி என்ன?
வீட்டுக்கு வெளியே நின்னு சங்கீதா சங்கீதான்னு பலமுறை கத்தி கூப்பிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு அம்மா. ஆனா சங்கீதா வீட்டுக்குள்ள இருந்து எந்த சத்தமுமே வரல. கதவு திறந்து கிடக்குது. ஆனா சங்கீதாவை ஆளை காணோமே, எங்க போயிருப்பாங்க, ஒருவேளை தூங்கிட்டாங்களோ அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ள போயிருக்காங்க பக்கத்து வீட்டுல உள்ள அம்மா. அப்போ மூச்சு பேச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காங்க சங்கீதா. தண்ணிய முகத்துல தெளிச்சு பார்த்திருக்காங்க. ஆனாலும் சங்கீதா எந்திரிக்கல. அடுத்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு சங்கீதாவை தூக்கிட்டு போயிருக்காங்க. பரிசோதனை பண்ணின டாக்டர்கள் அவங்க உயிரிழந்து சில மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மருத்துவமனைக்கு சங்கீதாவை கொண்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவங்க தான் ஏதோ செஞ்சிட்டாங்க, இப்பதான் வந்துட்டு போனாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி சைலண்டா பேசியிருக்காங்க. அதை கவனிச்ச டாக்டர்கள் யாரு வந்தாங்க என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க யாருமே வாயை திறக்கவே இல்லை. சம்திங் ராங்னு கெஸ் பண்ணின மருத்துவர்கள் உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் சங்கீதா வீட்டுக்கு யாரு வந்தா என்னாச்சுன்னு விசாரிச்சிருக்காங்க. இல்ல சார், சங்கீதாவோட தங்கச்சியும் அவங்களோட 2 மகன்களும் தான் வந்தாங்க. ஏதோ சண்டை நடந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆனா உள்ள நடந்த எதுவுமே எங்களுக்கு தெரியாது சார்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து சங்கீதாவோட தங்கச்சி சரிதாவை புவனகிரியில உள்ள அவங்க வீட்டுக்கே போய் விசாரணைக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க போலீஸ். நீங்க என்ன சார் விசாரிக்கிறது? நானே சொல்றேன், அவ உசுரோடவே இருக்கக்கூடாது, அவளையெல்லாம் என்னோட அக்கான்னு சொல்லவே அசிங்கமா இருக்குது சார்னு பல உண்மைகளை படபடன்னு பொறிஞ்சு தள்ளி இருக்காங்க சரிதா. கடலூர் சேத்தியா தோப்பு பக்கத்துல உள்ள சோழத்தரம் தான் சங்கீதாவோட ஊரு. இவங்களோட கணவர் அன்பழகன் 7 வருஷத்துக்கு முன்னால உடல்நிலை சரியில்லாம உயிர் இழந்துட்டாரு. அதனால 3 பிள்ளைகளோட தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சங்கீதா. இதுக்கு மத்தியில தங்கச்சி சரிதாவோட கணவர் மேகலைவனுக்கும் சங்கீதாவுக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. அதனால அடிக்கடி சங்கீதா வீட்டுக்கு போய் வந்துகிட்டு இருந்திருக்காரு மேகலைவன். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு நிறைய பேர் கணவன் உங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போறதா சரிதா கிட்ட சொல்லி இருக்காங்க. ஆனா 1000 பேர் 1000 சொல்லலாம், அதுக்காக நம்ம அக்காவை சந்தேகப்பட முடியாதுன்னு எதுவுமே கேட்கவே இல்லை. ஆனா ஊர் முழுக்க சொல்றது உண்மைதாங்கிற மாதிரி சங்கீதாவும் மேகலைவனும் தனிமையில இருக்கிறப்ப சரிதா கண்ணால பார்த்திருக்காங்க. அப்போ பத்திரகாளியாவே மாறின சரிதா ஊரே சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப நான் நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் நம்பாம இருக்க முடியல. நீ எனக்கே துரோகம் பண்றியான்னு சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகாவது திருந்து வாங்கன்னு பார்த்தா உன் அக்கா பாவம் ஆண் துணை இல்லாம இருக்காங்க, நீயும் கூட பிறந்த தங்கச்சி தான், விட்டு கொடுத்தா எல்லாரும் சேர்ந்து வாழலாம்னு பேசின மேகலைவன் சங்கீதா வீட்டுக்கு போறதுக்கு எண்டு காடு போடுற மாதிரி தெரியல. அதனால கடுப்பான சரிதா கணவரோட காலை அடிச்சு உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சங்கீதா மேகலைவனுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அமைதியா இருந்த சரிதா என் கணவரை இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு டாக்டர்கள் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள கணவர் போன கையோட தன்னோட மகன்கள் 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு அக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க சரிதா. என் மூத்த மகனுக்கு வயசு 18, இளைய மகனுக்கு 17. தோளுக்கு மேல வளர்ந்த 2 மகன்களை வச்சுக்கிட்டு என் கணவர் தான் அறிவு இல்லாம நடந்துக்கிறார்னு காலை உடைச்சு போட்டேன். ஆனா நீ அதை விட ஒரு படி மேல போய் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? நீயும் திருந்த மாட்ட, அவரும் திருந்த மாட்டாரு. உங்க 2 பேரையும் இப்படியே விட்டா ஊரே சிரிக்கும். அதனால நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்னு கத்தி இருக்காங்க. அதுக்கு நான் என்ன அடுத்தவளா? உன் அக்கா தானே, உன் கணவரோட வாழ்ந்து குழந்தையா பெத்துக்க போறேன். கடைசி காலத்துல ஒரு ஆறுதல் தான்னு சிம்பத்தி வர்ற மாதிரி பேசியிருக்காங்க சங்கீதா. அதை கேட்டு இன்னும் கொந்தளிச்ச சரிதா, நீ எல்லாம் மனுஷியே இல்ல, என் வாழ்க்கையில பங்கு கேக்குறியா அப்படின்னு புடவையால அக்காவோட கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கு சரிதாவோட மகன்களும் உடந்தையா இருந்திருக்காங்க. நடந்த அத்தனை விஷயத்தையும் ஆத்திரம் குறையாம வாக்கு மூலமா கொடுத்த சரிதா, நான் ஜெயிலுக்கு போறதுக்கு பயப்படல சார், அவளை கொன்னுட்டேன், அந்த நிம்மதியே எனக்கு
போதும்னு வீராப்பா தான் விலங்கு மாட்ட சொல்லியிருக்காங்க. சரிதாவோட மகன்கள் 2 பேரையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிருக்காங்க காவல்துறையினர். தங்கச்சி கண்டிச்சிருக்கும் போதே காது கொடுத்து கேட்டிருக்கலாம், இல்லையா கத்தும் போதாவது அடங்கி இருக்கலாம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு இருந்ததோட விளைவு குடும்ப மானத்தோட சேர்ந்து உசுரும் போச்சு. பாய் ஃப்ரெண்டுடன் தனிமையில் இருந்த இளம்பெண் செல்போனில் வீடியோ எடுத்தபடியே உள்ளே புகுந்த மற்றொரு இளம்பெண் அடித்து துன்புறுத்தி நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்ததுடன் கணவரின் செல்போன் நம்பருக்கு வீடியோவை அனுப்பி மிரட்டல். ஆதாரத்துடன் புகார் கொடுத்தும் இளம்பெண்ணை இன்னும் கைது செய்யாததற்கு பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? இளம்பெண்ணை காவல்துறையினர் கைது செய்ய தயங்குவது ஏன்? யார் அந்த ஹேமலதா? பகீர் பின்னணி என்ன? திருவள்ளூர் தாலுகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இளம்பெண் ஒரு இளைஞர் கூட வந்திருக்காங்க. யார் நீங்க, என்ன ஏதுன்னு போலீஸ் கேட்டப்ப தன்னுடைய பேரு ஹேமலதான்னு சொன்ன அந்த பெண் கூட வந்தவரை தான் கட்டிக்க போறவர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த புகார்ல கடம்பத்தூர் பிடிஓ ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு தற்காலிக பெண் ஊழியர் தன்னுடைய காதலரான ஜெயந்தன் வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருந்த தங்க நகைகளை திருடிக்கிட்டு போயிட்டதாகவும் அவங்கள கைது பண்ணி எங்க நகைகளை மீட்டு தர நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்க ஹேமலதா. அந்த புகார் அடிப்படையில குற்றம் சாட்டப்பட்ட பொண்ணையும் அவரோட கணவரையும் அழைச்சு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்பதான் விசாரணைக்கு வந்திருக்கிற பொண்ணு அக்யூஸ்ட் இல்ல, நல்ல பிள்ளை மாதிரி வந்து கமுக்கமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போன பொண்ணு தான் எல்லா பித்தலாட்ட வேலைகளையும் பார்த்த மிகப்பெரிய அக்யூஸ்ட்ங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. பேசின் பிரிட்ஜ் பகுதியை சேர்ந்த ஹேமலதா திருமணமாகி கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. கடம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஜூஸ், சமோசா மற்றும் பஜ்ஜி கடை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரெகுலரா அந்த கடைக்கு ஜூஸ் குடிக்க வந்த ஜெயந்தங்கிறவர் கூட ஹேமலதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நெருக்கமாகி 2 பேரும் கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு ஹேமலதாவோட ஜூஸ் கடையில வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு ஜெயந்தன். ஒரு நாள் கடம்பத்தூர் பிடிஓ ஆபீஸ்ல தற்காலிக ஊழியரா வேலை பார்த்துட்டு இருக்கிற பெண் கடைக்கு ஜூஸ் குடிக்க வந்திருக்காங்க. அப்ப ஜெயந்தனை பார்த்ததும் என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் உன் ஸ்கூல் மேட்டுன்னு சொல்லி பேசி இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் செல்போன் நம்பரை பரிமாறிக்கிட்டு பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தன்னோட கணவர் சென்னை தலைமைச் செயலகத்துல டிரைவரா வேலை பார்க்கறதாகவும் ஒரு பிரச்சனையால 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதாகவும் ஜெயந்தன் கிட்ட சொல்லி இருக்காங்க அந்த இளம்பெண். இத ஜெயந்தன் தன்னோட காதலி ஹேமலதா கிட்ட சொன்னதும் ஹேமலதா இத வச்சு நாம பெருசா காசு பார்க்கலாம்னு ஐடியா பண்ணி இருக்காங்க. நீயும் அந்த பொண்ணு கிட்ட நைஸா பேசி உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தனிமையில இரு, அந்த நேரத்துல செல்போனோட நான் வந்து பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணை மிரட்டி காசு பறிச்சிடலாம்னு சொல்லி இருக்காங்க ஹேமலதா. ஜெயந்தனும் அந்த பொண்ணு கிட்ட நைஸா பேசி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. எனக்கு அம்மா இல்ல, உன்னை என் அம்மா மாதிரி நினைச்சுக்கிறேன், கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கவா அப்படின்னு ஜெயந்தன் சென்டிமெண்டா பேசினதை நம்பி அந்த பொண்ணும் ரூமுக்குள்ள எல்லை மீறி பழகி இருக்காங்க. ஜெயந்தனும் அந்த பொண்ணும் அரை நிர்வாணமா இருந்தப்ப சடார்னு செல்போன்ல வீடியோ எடுத்தபடி உள்ள வந்த ஹேமலதா, நான் கட்டிக்க போற பையன் கூட நீ என்னடி பண்ற அப்படின்னு தகாத வார்த்தையால பேசி அந்த பொண்ணை நிர்வாணமாக்கி அதை வீடியோ எடுத்து அடிச்சு உதைச்சு துன்புறுத்தி இருக்காங்க. அப்போ ஜெயந்தன் எதுவும் சொல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்பதான் ஜெயந்தனும் அந்த ஹேமலதாவுக்கு உடந்தை அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட செல்போன்ல இருந்து அவங்க கணவன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிட்ட ஹேமலதா, கணவருக்கு வீடியோவை அனுப்ப போறேன், ஒழுங்கா கழுத்துல காதுல கிடக்கிற நகைகளை எல்லாம் கழட்டி கொடுன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. பயத்துல இருந்த நகை பணம் எல்லாத்தையும் ஹேமலதா கிட்ட கொடுத்திருக்காங்க அந்த இளம்பெண். அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுக்காம ரொம்ப நேரம் அந்த பொண்ணை கெஞ்ச வச்சு கதற வச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க. ஒரு வழியா அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே நிர்வாணமா இருந்த வீடியோவை அந்த பொண்ணோட கணவருக்கு அனுப்பி இருக்காங்க ஹேமலதாவும் ஜெயந்தனும்.
அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கில் பணம் வேணும்னு பணத்தை கொடுக்கலன்னா உன் மனைவியோட நிர்வாண வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்ணிருவோம்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. மனைவி கூட ஏற்பட்ட மனஸ்தாபத்தினால பிரிஞ்சு வாழ்ந்தாலும் மனைவியோட நிர்வாண வீடியோவை ரிலீஸ் பண்ணிருவேன்னு சொன்னதும் பாவம் அந்த கணவரும் துடிச்சு போயிருக்காரு. அந்த பெண்ணையும் அவங்க கணவரையும் ஹேமலதாவும் ஜெயந்தனும் போன்ல பேசி பணம் கேட்டு மிரட்டின ஆடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நான் சனிக்கிழமை எடுத்து காசு குத்துறேம்மா. குத்துட்டுனா ஹலோ கேக்குதாம்மா? சொல்லுங்கண்ணா. அந்த காசு எடுத்து வந்து குத்துறேம்மா. என் ஒய்ஃப் அந்த ட்ரெஸ் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சொன்னீங்களா, அதை எடுத்து டெலீட் பண்ணி விட்டுருமா. ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷனான பாதிக்கப்பட்ட பெண்ணோட கணவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நம்ம மேல சந்தேகம் வராதுன்னு சொல்லி ஹேமலதா வேகமா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா மெயின் அக்யூஸ்டே ஹேமலதாவும் ஜெயந்தனும் தாங்கிறது விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. ஹேமலதாவும் ஜெயந்தனும் சேர்ந்து தன்னை நிர்வாணமா வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டுறதா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில அவங்க 2 பேரு மேலையும் கடம்பத்தூர் போலீஸ் 9 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சு ஜெயந்தனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஹேமலதாவை அரெஸ்ட் பண்ணாம போலீஸ் இழுத்தடிச்சிட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஹேமலதாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லப்படுது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கடம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா வேலை பார்த்த ஒருத்தர் கூட ஹேமலதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டதாகவும் அப்படியே அவர் கூட நெருங்கி பழகி தனிமையில இருந்ததாகவும் அதை அந்த எஸ்ஐக்கே தெரியாம வீடியோ எடுத்து அவர்கிட்ட பணம் கேட்டு மிரட்டுனதாகவும் அந்த எஸ்ஐ பணம் கொடுக்காததால அவர் கூட தனிமையில இருந்த வீடியோ போலீஸ்காரங்க மத்தியில ரிலீஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த விவகாரத்தால அந்த எஸ்ஐய உயர் அதிகாரிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதாகவும் கூறப்படுது. அது மட்டுமில்ல, அந்த எஸ்ஐ தான் ஹேமலதாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஜூஸ் கடை வச்சு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அந்த எஸ்ஐ மூலம் கடம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள பல போலீஸ்காரங்க கூட ஹேமலதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த போலீஸ்காரங்க கூடலாம் ஹேமலதா நெருங்கி பழகி தனிமையில இருந்து அதையும் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. காவலர்கள் பல பேர் ஹேமலதா கூட தொடர்புல இருக்கிறதாகவும் ஒரு சில காவலர்களோட அந்தரங்க வீடியோ ஹேமலதாவோட செல்போன்ல பத்திரமா இருக்கிறதாகவும் இதனால தான் பிரச்சனை இவ்வளவு பெருசானதுக்கு அப்புறமும் ஹேமலதா சுதந்திரமா வெளியில சுத்திக்கிட்டு இருக்க முடியுதுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி ஹேமலதா பப்ல மாடர்ன் ட்ரெஸ்ல கவர்ச்சியா நடனம் ஆடுற சில வீடியோக்களும் வெளியாகி இருக்கு. பகல் ஃபுல்லா ஜூஸ் கடை, நைட்டு ஃபுல்லா ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய பப்லையும் கவர்ச்சி டான்ஸ் ஆடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க ஹேமலதா. அப்போ பப்புக்கு வரும் தொழிலதிபர்கள் கூட நெருக்கமா பழகுற மாதிரி பழகி அவங்க கூட தனிமையில இருந்து அதை அவங்களுக்கே தெரியாம போட்டோ எடுத்து அதை வச்சு பணம் கேட்டு மிரட்டி பணம் பறிச்சதா சொல்லப்படுது. சொசைட்டில ஒரு அந்தஸ்துல இருக்கிற தொழிலதிபர்களும் விஐபிக்களும் மானம் போயிருமோன்னு பயந்து ஹேமலதா கேட்கிற காசை கொடுத்துடுறதாவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட மோசடி பேர் வழியான ஹேமலதாவை அரெஸ்ட் பண்ணா போலீஸ்காரங்க தொழிலதிபர்கள் பல விஐபிக்களோட அந்தரங்க வீடியோக்கள் வெளியாகி மானம் காத்துல பறந்துருமோன்னு தான் காவல்துறையினர் கைது நடவடிக்கை வரைக்கும் போகாம அமைதி காக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுக்கு என்ன முடிவு? யாருதான் ஹேமலதாவோட கொட்டத்தை அடக்கிறது? மானத்துக்கு பயந்து அதிகாரிகளே கைது செய்ய தயங்குனா ஹேமலதாவோட ஆட்டம் இன்னும் அதிகரிக்காதா? அதிகாரிகளே அந்தஸ்துக்கு பயந்து மத்தவங்க எப்படி தைரியமா புகார் கொடுப்பாங்க? அப்படிங்கிறது தான் இப்போ எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்விகளே. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு